இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சன் தொலைக்காட்சியில கோலங்கள் சீரியலை தொடர்ந்து திருசெல்வம் அவர்கள் இயக்கிட்டு வர சீரியல் தான் எதிர்நீச்சல் தொடர்கிறது. கதையில இப்போ குணசேகரன் ஜாமீன் கேன்சல் ஆகி அவர் திரும்பவும் ஜெயிலுக்கு போக போறதா ஆடிட்டர் சொல்றாரு. இதனால கதிர் மற்றும் ஞானம் பதறாங்க. ஆனா இந்த பிளானிற்கு பின்னால ஏதோ குணசேகரன் யோசிக்கிறாரு அப்படின்றது மட்டும் ஜனனி நினைக்கிறாங்க. அதோட மருத்துவமனையில இருந்து குணமாகி இருக்கிற ஈஸ்வரி மருத்துவ செலவு மட்டும் ரூபாய் 50 லட்சம் அப்படின்னு தகவல் வர அந்த பணத்தை குணசேகரன் கிட்ட வாங்காம எப்படி கொடுக்கறது அப்படின்னு குடும்பத்தினர் குழப்பத்துல இருக்காங்க. இந்த எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல்ல ஈஸ்வரி கதாபாத்திரத்துல நடிச்சு மக்களோட மனசை கவர்ந்தவங்க தான் கனிகா. முதல் பாகத்தை தொடர்ந்து 2ஆம் பாகத்திலையும் தொடர்ந்து நடிச்சுட்டு வந்தவங்க பாதியிலேயே வெளியேறிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட மகன் 10வது படிக்கிறாராம். கூடவே இருந்து பார்க்கவே சீரியல்ல இருந்து வெளியேறிட்டதா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. சீரியல்ல ஈஸ்வரியா நடிக்க ஒரு நாளைக்கு கனிகா 15,000 இருந்து 20,000 வரைக்கும் சம்பளம் வாங்கினதா சொல்லப்படுது. இந்த சீரியல்ல ஈஸ்வரியா நடிக்கிற நடிகை கனிகாவுக்கு ரூபாய் 5 கோடி வரைக்கும் சொத்து இருக்கும்னு சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.